Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ வந்துட்டோம். கிட்டத்தட்ட நோன்பு பெருநாளை நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஆமாம், அந்த நோன்போட இது நம்ம போடக்கூடிய ஒரு 3வது வீடியோ. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஒரு வீடியோ நோன்பு போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் வருது, சரிங்களா? எல்லோரும் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? எப்படி போயிட்டுருக்கு, ஒவ்வொருவரோட நிலவரங்கள் எப்படி போயிட்டுருக்கு? தென்காசியை பொறுத்த மட்டும் கண்டினியூஸாக எல்லா கடைகள்லையும் ஒரு நார்மல் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ட்ரெஸ்கெல்லாம் இப்போ கொஞ்சம் கூடியிருக்கு, நல்லாவே கூடியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு பக்கமும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். அதையும் தெரிஞ்சுக்கும், விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கும். தென்காசியை பொறுத்த மட்டும் பஜார் நிலவரங்கள் கொஞ்சம் டல்லு தான். பல மக்கள் கொஞ்சம் வியாபாரங்கள் இல்லைன்னு சொல்லி கேட்கறதெல்லாம் கேட்கும். நீங்கள் உங்கள் ஊர் சைடு எப்படி இருக்குன்னு எதுன்னு சொல்லுங்கள், பார்ப்போம். நம்ம டாப்பிக்கில் வருவோமா? நம்ம அல்சாஜி ஃபார்மோட கரண்ட் அப்டேஷன் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் தான் எடுக்கிறேன். மணி 5:15, சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நைட்டு போஸ்ட் பண்ணி காலையில் நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். பக்ரீத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. பண்ணையை பொறுத்த மட்டும் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ திடீர் மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓவர் வெயில், திடீர் மழை, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே டல் அடிக்க தான் செய்யுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடாக்கள் வெளியே கட்டுறோம், மழை மாதிரி இருக்குது, உடனே மறுபடியும் உள்ளே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. இந்த மாதிரி ஆயிடுது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் சிரமம் தான். இருந்தாலும் ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த இடங்கள் ஃபுல்லாமே பக்ரீத் ப்ரிப்பேருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கனால கொஞ்சம் இதில் இருக்குது. புது உறவுகள் என்னென்ன வந்திருக்கு கண்டிப்பாக பார்ப்போம். மாஷா அல்லாஹ் நீண்ட நாளுக்கு அப்புறம் அல்சாஜி ஃபார்மில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஹெவி சைஸ் குறும்பை ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல சைஸு. எப்போவுமே பண்ணையில் ஃபஸ்ட் கிளாஸ் நிற்கக்கூடியது நம்ம சென்னை சாவல் பாயோட குறும்பை தான் நிற்கும். வாட்டி அதுதான் இன்னும் ஃபைனல் பண்ணல. இது லென்த்து சாவல் பாய் சைஸுக்கு லென்த்து இல்லை. ஸோ அதனால் டிசிஷன் பெண்டிங்கில் இருக்குது. பட் இதை விட பல்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சீக்கிரத்தில் வரும், சரிங்களா? இது 6 பல். ஆமாம், இது ஒரு பெங்கால் குறும்பை. மாஷா அல்லாஹ் இது நல்லாயிருக்கு, நல்ல பொருள் அவைலபிளில் இருக்குது. நான் எதையுமே தெளிவான ஃபோட்டோ வீடியோ போடலை. போட்டால் இன்ஷா அல்லாஹ் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறேன். இது நம்ம ஆட்டுக்கடா. ஃபைன். கொட்டாத. ஓரளவு ஃபீடுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கேட்கக்கூடிய கஸ்டமர் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி கேட்குறதுனால அடாப்ட் ஆகிட்டு இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் இது என்னங்க முடிவாகும். அப்புறம் தரத்து குட்டிகளை பொறுத்த மட்டும் நாங்கள் பாருங்க, ஃபீடு நெட்டுக்குள்ளே தலையை விட்டுட்டு நிற்கோம் நம்ம கொங்கு குட்டிகள். அப்புறம் நல்ல சண்டையில் நல்ல ஒரு செவள மரம் கையில் அவைலபிள் இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல சைஸு, சரிங்களா? சூப்பர் சைஸில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பொருளை பொறுத்த மட்டும் நல்ல பெரிய பொருள், நல்ல சண்டை இருக்குது, சரிங்களா? சண்டை வீடியோவோடு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க கேளுங்க. ஆமாம், தரத்து பொருளில் கருவா எப்போ போல் நிற்கிறான். இன்ஷா அல்லாஹ் பெருநாள் கஷ்டம் நினைக்கிறேன். கருமரை ஹொசூருக்கு கொடுத்துட்டோம். கண்கருப்பு நிற்கிது, எட்டயபுரம் நிற்கிது, அந்த உள்ள அந்த நம்ம கொங்குகள் நிற்கிறானுங்க. அப்புறம் பெரிய கருவா ஒருத்தர் நிற்கிறான், சரிங்களா? அப்புறம் நம்ம பெங்களூர் செவள மரை, அவனை மழை பெய்யறதுனால இங்கே கட்டிட்டோம். சின்னாடுகளை பார்த்துருமா? சின்னாடுகளை பொறுத்த மட்டும் மழைங்கிறதுனால எல்லாமே அங்கே நிற்கவா இங்கே நிற்கவா அப்படின்னு நிற்கிறானுங்க. முடிஞ்ச அளவுக்கு பறந்த ஏற்றிடுவோம் மழைங்கிறதுனால. ஃபைன், எல்லாமே நல்லா தூசி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நல்லாவே சாப்பிட்டுருக்குறானுங்க. எல்லாத்தையும் தூசிக்கு அடாப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம ஃபீடு ட்ரையில் ஒன் சைடு தூசி ஒன் சைடு தண்ணி வச்சதுனால நல்லா சாப்பிட்றானுங்க. தூசி சாப்பிட்டு ஜம்முன்னு செட்டில் ஆகிடுறானுங்க. அவங்க பாட்டுக்கு பறந்து சுற்றிட்டு இருக்கிறானுங்க. பக்ரீத்துக்கான நல்ல கிடாக்களோட வரத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும். கடன்னு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.
புறா ஒர்க்கை பார்த்துருவோமா? இன்னும் ஓவர் பிரைட் ஆகிட்ட. புறாவை பொறுத்த மட்டும் இந்த கதவுல கட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். லூசு பயலுக உள்ளே போக தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறானுங்க. இல்லை அப்படின்னு ஒன்று ரெண்டு உள்ளே போயிருக்கிறானுங்க. பரவாயில்ல, லைட்டாக புத்திசாலிகளும் இருக்காங்க. போங்கடி போங்கடி போங்கடி. இந்த புறா ரூமை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஹோல்சேலாக மொத்தமாக புறா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். மொஸ்கி ஆஸ்திரேலியன் அந்த கிங்கு அவனை மட்டும் விட்டுட்டு இது எல்லாரையும் அப்படி மொத்தமாக கொடுத்துடலான்னு இருக்கோம். ரீசெண்டாக ஒரு பெட் ஷாப்புக்கு கேட்டு வந்தாங்க. 250க்கு பேர் கேட்டாங்க. நான் இது வாங்கும்போதே கூண்டு விலைக்கு வாங்கினது. சரிங்களா? ரீட்டெயிலாக பார்த்துக்கிட்டிங்க அப்புறம் 500க்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு 400 350, அதாவது மொத்தமாக எடுத்தா ஒரு 350 ஓகே ஃபைன். அந்த மொஸ்கி ஆஸ்திரேலியன் தவிர இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். வாங்கினா மொத்தமாக தான் வாங்கணும். இன்ஷால்லா இதில் கொஞ்சம் செட்டப்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது. பார்ப்போம் இன்ஷால்லா எப்படி. அப்புறம் பெருசுகளை பார்ப்போமா? புத்ததுகளை அதுக்கப்புறம் அப்படி இப்படிங்க வந்தீங்கன்னா நம்ம குதிரை சஃபா மாஷா அல்லாஹ் நல்லா பளிச்சுட்டு இருக்காளா? இந்த சைடு நல்லா பளிச்சுட்டு இருப்பா. ஆனால் அந்த சைடு நல்லா உருண்டை எரிஞ்சிருக்கா. அதனால் அழுக்கா இருக்கா. அப்புறம் நம்ம தம்பி காளித்து மாஷா அல்லாஹ் பக்ரீத்தை நோக்கி ஒரு சிறப்பான பொருளாக ரெடி ஆகிட்டு இருக்கிறாப்புல. அப்புறம் புது வரவு 4 பல்லு ஒரு நார்மல் பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க இன்ஷால்லா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம ஆட்டுக்கடா டேம்ப்ட் ஆகிட்டான். கலசல் கிடையாது, கைக்கு நல்லா நிற்பான், பழக்கிட்டோம். ஃபீடு என்ன ஃபீடு வச்சாலும் வளைச்சி சாப்பிட்ருவான். ஸோ நார்மல் பட்ஜெட்டில் நல்ல பெரிய கொம்பில் நல்ல முடி தோரணையோட வேணுங்கிறவங்க இவன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம தலா பெங்களூர் இம்ரான் பாய்க்கு நம்மளோட ஆன்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதிலே ஒரு நம்ம பண்ணையில இன்னும் வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த பொருளில் தலைவர் ஒரு முக்கியமான ஆள். நல்லா சாப்பிடுவாப்புல, நல்ல பொருள் மாஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம இந்த ஆட்டுக்கடா இவனும் சேம் அதான் டேம்ப்ட் ஆயாச்சு. ஃபீடெல்லாம் நல்லா எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆட்டுக்கு தான் 2-3 பேர் கேட்டுருந்தீங்க. பார்ப்போம். அப்புறம் நம்ம கருப்பு பெங்களூருக்கு பேசி முடிச்சிட்டோம். அவங்களுக்கு இன்னொரு கருப்பு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்ததுக்கப்புறம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நம்ம தலைவரை பற்றிலாம் ஆட்டுக்கடா நல்லா பழகி மாஷா அல்லாஹ் மேனி ஃபுல்லாக நல்லா மினுக்கம் கொடுத்துட்டு. ஆமாம், இவனுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் கொம்பு பெயிண்டெல்லாம் மாற்றி கொம்பில் ஓட்டை போட்டு சூப்பராக ரெடி பண்ணி பிளான் பண்ணியிருக்கிறேன். கேட்டால் நல்ல மீனுக்கும் கொடுத்துருக்கு பாருங்க, தெரியுது அவங்களுக்கு. நல்ல இறை எடுப்பான், நல்ல சைஸு. அப்புறம் ஹெச்எஃப் கண்டை பொறுத்த மட்டும் ஒரே கத்து, விடிய கத்து. சரிங்க, நம்ம அப்படியே போய் ஃபீடை போய் பார்க்க போமா? தீவனங்கள் பார்த்துருவோமா? தீவனங்களை பொறுத்த மட்டும் கோழிலாம் நம்ம உள்ளே அடைச்சி போட்டதோட விளைவா நல்லபடியாக அந்த குச்சிகள்லாம் தழுத்துருச்சு. அதுகளுக்கு களை எடுக்கவா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இருக்குது. பட் ப்ராப்பராக பண்ணும்போது களைகள்லாம் எடுத்து தான் அதை வளர விடுவாங்க. ஏன்னா அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். பட் இப்போ எல்லாமே ஓரளவு நல்ல வளர்ச்சி பிடிச்சிருச்சு. ஸோ இன்ஷா அல்லாஹ் அப்படி நம்ம வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் எப்படிங்க பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி விட்டுருக்குறோம். வரட்டும் எப்படிங்கிறத பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? வாழை மாஷா அல்லாஹ் செவ்வாழைலாம் சூப்பராக வந்திருக்கு. அதில் நமக்கு முன் அனுபவம் கிடையாது, இருந்தாலும் அனுபவஸ்தர்கள் சொல்லி நம்ம அதை பண்ணும்போது மாஷா அல்லாஹ். பண்ணையில் வந்து ஒரு விவசாயத்துக்கான இதுன்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக அந்த வாழை போட்டிருக்கோம். இது ஒரு ட்ரையலாக கூட இருக்கும்.
இன்ஷால்லா வரக்கூடிய இதில் அதுக்கேற்றாப்புல இடங்களை தோது பண்ணி நல்லபடியாக பண்ணுவோம் இன்ஷால்லா. இப்போ நம்ம கோயஃபஸ் இந்த சைடு உள்ளது ஒரு நல்ல மழை இருக்கிறதுனால க்ரோத் வந்துருச்சு. அகத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு வந்துருப்பாப்புல நினைக்கிறேன். இன்னொரு 1 அடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கட்டிங் ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட்டிங் ஆரம்பிச்சோம்னா கரெக்டாக இந்த பெருநாள் முடிஞ்சு இது பண்ணுறவும் கட்டிங் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். பார்ப்போம் இன்ஷால்லா. ஒரு மெயின் ஃபுட்டுன்னே சொல்லலாம் அகத்தியை பொறுத்த மட்டும். ஆடு மாடுகளுக்கு கொழுப்பு சத்து அதிகரிக்கிற ஒரு மெயின் ஃபுட்டு இந்த அகத்தி. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இதை வைக்கும் போதெல்லாம் பல சிரமங்களுக்கு ஆளாகி தான் வச்சிட்ருக்கோம். இந்த வாட்டி அப்படி தான் சிரமம்னு இல்லை. இந்த வாட்டி நமக்கு இந்த கன் இருக்கிறதுனால சூப்பராக தண்ணியை பாய்ச்சி வளர்த்துருச்சு மாஷா அல்லாஹ். இந்த அகத்தியும் அப்படி தான் நல்ல முறையில் வளர்ந்துட்டாப்புல. அப்புறம் நம்மளோட அந்த கோயஃபஸ் 31 என் உயரத்தை தாண்டி வளர்ந்துட்டு மாஷா அல்லாஹ். டெய்லி ஆடுகளுக்கு ஒரு வேளை அதை வெட்டி போட்டுட்ருக்கோம். நோம்புக்கு அப்புறம் இன்னும் அதிகரிப்போம் இன்ஷா அல்லாஹ். என்னதான் உலகம் இருந்துச்சு அப்படின்னாலும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆடுகள் வளர்க்க மட்டும்தான் இது சரியாக வரும். ஆடுகள் கூடும்போது பத்தவே பத்தாது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி போட்ட கோயஃபஸ் 31 இப்போ நல்லா பல தடவை அதை அறுத்துட்டோம். தண்ணியே பார்க்கல, இது பாதையாக இருக்குன்னா அப்படி விட்டுட்டோம். ஆனாலும் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அதில் விதெல்லாம் அடிக்கிது பாருங்கள். என் உயரத்துக்கு மேலே வந்துட்டு அந்த இலெல்லாம் சூப்பராக வந்திருக்கு மாஷா அல்லாஹ். சரிங்க, இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் இது தான். வாரத்துக்கான வீடியோவில் உங்களுக்கு சில புது ஆடுகளை காமிச்சிருக்கிறேன். அப்புறம் இன்னும் வரக்கூடிய சில அப்டேட்டுகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். வரக்கூடிய வாரங்களில் இன்னும் நிறைய அப்டேட் பார்க்க வேண்டியது இருக்குது. நிறைய ஆடுகள் பார்க்க வேண்டியது இருக்குது. வரக்கூடிய பக்ரீத்தை கரெக்டாக டார்கெட் பண்ணி சிறப்பாக செயல்பட வேண்டியது இருக்குது. நம்ம அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ பார்த்து நிறைய பேருக்கான ஃபார்ம் சோர்ஸஸ் வந்து நம்மளே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஐ மீன் ஃப்ரீ அட்வைஸ். சம்டைம்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரில் கால் பண்ணும்போது ஒரு பண்ணை எப்படி வைக்கிறது, எப்படி தேர்வு பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். சிலருக்கு அந்த லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் அதன் மூலியம் பலருக்கு பல பலன்களை வந்து இறைவனோட கிருபையில் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறவங்க வந்து படிக்காத பையங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளோட அறிவு வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறிவு வளருதா இல்லையா அப்படிங்கிறத விட இன்றைக்கி சூழ்நிலைக்கு நம்ம ஒருத்தருக்கான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்மளோட இதுவும் அதோடு சேர்ந்து வளரும். தான் மட்டும் வளரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, எல்லோரையும் சேர்த்து வளர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துல என்னை வச்சுருக்காங்கும் போது நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அல்சாஜி ஃபார்மோட அந்த சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்து பயன்பெற்றுருக்கவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் உங்களோட அதுவால் கண்டிப்பாக சேர்த்துங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். நன்றி.